முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வரமிளகாய், வறுத்த கருவேப்பிலை, இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஒரு சுத்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கெஸ் பண்ணுங்கள். உங்கள் யூகம் அநேகமாக சரியாக இருக்கலாம். என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆமாங்க, இட்லி தோசை காரப்பொடி. நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி இன்னும் 2 கூட சாப்பிட வைக்கிற, 2 தோசை கூட சாப்பிட வைக்கிற அற்புத சுவை கொண்ட இட்லி தோசை காரப்பொடி தான். இந்த இட்லி தோசை பொடியை ஒரே மாதிரி இல்லாமல் இன்னும் 2-3 ஃப்ளேவரில் செய்யலாம். ஒரு சின்ன முயற்சியில் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸை மாற்றி நம்ம செய்கிறதுல இந்த 2-3 ஃப்ளேவர் செய்யலாம். ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிச்சிடும்ல. அதனால் ஒரு தடவை இது செய்யலாம், இது தீர்ந்த உடனே இன்னொரு ஃப்ளேவர் செய்யலாம். இப்படி மாற்றி மாற்றி செய்யும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கூட 2 ஐட்டம் சாப்பிடுவாங்க. இட்லியோ தோசையோ எது செஞ்சாலும் இன்னும் 2 கூட சாப்பிட்றதுக்கும் இது ஒரு நல்ல உதவியாக இருக்கும். செஞ்சவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்னென்ன ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல சிம்பிளாக ஒரு பெருங்காயம் வச்சு ரெகுலராக நம்ம செய்கிற பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப்பு துவரம்பருப்பு 75 கிராம் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, அதுவும் 75 கிராம் எடுத்திருக்கேன். 1 கப்பு உளுந்தம்பருப்பு, அதுவும் 75 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவு எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, பெருங்காயம் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு பிடி அளவு, வரமிளகாய் ஒரு 10லேருந்து 15 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும். இது நார்மலாக நம்ம எல்லாருமே செய்கிற பொடி தான். வறுக்கிற பக்குவம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு முதல்ல நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, ட்ரை பேன் தான். அதில் கடலைப்பருப்பு சேர்த்து நிதானமான தீயில் ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துருங்க. இது நம்ம டைரெக்டாக சாப்பிட்றோம், இது அதுக்கு மேலே குக் பண்ண போகிறதில்ல. அதனால் வறுக்கும் போதே அது நல்லா வெந்த மாதிரி ஒரே மாதிரி வறுத்து எடுத்துருங்க. பொடி எப்பயுமே நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றோம், அதுக்கு மேலே எதையும் நம்ம சமைக்க போகிறதில்ல. அதனால் வறுக்கும்போது பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு, இப்போ துவரம்பருப்பும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். ஒரே மாதிரி வறுத்துருங்க. மிதமான தீயில் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி கிடைக்கும். வறுப்பட்டுருச்சு. எடுத்துகிட்டு உளுந்தம்பருப்பை வறுத்துடலாம். உளுந்தம்பருப்பும் அதே மாதிரி நிதானமாக வறுத்துருங்க. எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நல்லா வெந்துடணும். அடுத்தது உப்பு, கல் உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். பொரிஞ்சால் நல்லா வெள்ளையாக வந்துடும். இந்த உப்பு பொரிச்சிட்டிங்கன்னா பொடி சீக்கிரம் கெடாது, பொறுன்னு இருக்கும். பொடி எப்பவுமே கிறிஸ்பாக இருக்கும், அதுக்காக தான் உப்பு வறுத்துடுறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். அந்த கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் போடுறதா இருந்தால் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை பேன்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் போடுறதுனால எண்ணெயில் பொரித்து எடுத்திருக்கேன். அந்த பேனில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா சலசலன்னு சத்தம் வர வரைக்கும் நிதானமான தீயில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். கலர் மாறாமல் பொரிச்சுக்கோங்க. தீ அதிகம் வச்சிங்கன்னா கலர் மாறிடும். எடுத்துகிட்டு வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாயும் லைட்டாக செவக்கணும். எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா காரம் அடிக்காது. இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. அவ்வளோதான். அட்டகாசமாக சிம்பிளாக ரெசிபி ரெடி ஆகிடுச்சு, பொடியோட ரெசிபி. இதை நம்ம முதல்ல வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். குறக்குறப்பாக அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா நைஸாக அரைக்கணும், அதனால் அதை முதல்ல அரைச்சிருங்க. அப்புறம் எல்லா பருப்பு, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி குறக்குறப்பாக இருக்கணும், நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பக்குவத்தில் செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் அதிலையும் வாங்கிக்கலாம். நார்மலாக இதில் பெருங்காயம் மட்டும் சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், வாங்கி பயன்பெறலாம். இப்போ நம்ம இது பூண்டு சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமலும் செய்யலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் தோலோடு சேர்த்துக்கோங்க. பூண்டை தோலோடு சேர்த்து இப்படி அபுத்தி விட்டோம்னா தோல் தனியாக கலந்து வர அளவுக்கு வேகணும். தோலெல்லாம் நல்லா கருகின மாதிரி வந்துடும், டார்க் ப்ரௌன் ஆகிடும். அப்போ தான் உள்ளே குக் ஆகிருக்கும். நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் தோலை எடுத்துக்கலாம். தோல் ஈஸியாக கலந்து வந்துடும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டுக்கு பதிலாக நிழல் காய்ச்சலில் காய வச்ச புதினா சேர்க்கலாம், தேங்காய் சேர்க்கலாம், எள்ளு சேர்க்கலாம், நிலக்கடலை சேர்க்கலாம். இந்த மாதிரி இந்த பூண்டு சேர்க்குற இடத்துல இதை மாற்றி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சேர்த்து செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சின்ன அளவில் செஞ்சு பாருங்கள். எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை அதிக அளவில் செஞ்சுக்கலாம். இந்த பூண்டு இந்த வாயு தன்மைக்கும் நல்லது,
ஒரு நல்ல ஒரு அரோமா இருக்கும் அதில். அதனால் நான் இப்போ பூண்டு சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டை நல்லா வறுத்துட்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல கருவேப்பிலை, வரமிளகா, இது துவரம்பருப்பு இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதை அரைச்சதுக்கு அப்புறமா பூண்டை சேர்க்கணும் மேலே. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பருப்பு அளவு தான், முதல்ல நம்ம நார்மல் பொடிக்க சொன்ன அதே பருப்பு அளவு தான். அதில் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியில் பூண்டை மட்டும் சேர்த்து கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 15-20 நாளைக்கும் அட்டகாசமாக நல்லா வாசமாகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தேவைனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சுவையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே ஒரு நல்ல பொழுதாகவே ஆரம்பிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி டேபிள் மேலே வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.